என் பேர் கரண். நான் வந்து இங்கே ரைஸ் நல்லாயிருக்கும், ரெகுலராக ரைஸ் சாப்பிடுவேன். அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே வந்து சாப்பிடுவோம் ரெகுலராக. இங்கே ரைஸ்லாம் நல்லா இருக்குது சார். நேற்று வந்து சாப்பிட்டோம், டேஸ்ட்டு நல்லா இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வந்து எக்மோர்லேருந்து வரோம். டேஸ்ட்டு நல்லா இருக்கிறது தான் இங்கே வந்து சாப்பிட்றோம். இங்கே எல்லா வெரைட்டியும் இருக்குது சார். ஃபிஷ் இருக்குது, அது எக் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லா வெரைட்டிஸும் இருக்குது சார். இங்கே வந்து நான் ரெகுலராக கடைக்கு வந்துட்டுருக்கிறேன். சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபுட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். மட்டன், சிக்கன், எறா எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ரேட்டும் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ரெகுலராக வந்து நான் இங்கே வந்து தான் சாப்பிட்றேன். எங்கேயுமே எந்த ஹோட்டலுக்கு போகிறதில்ல. ஏன்னா வந்து இங்கே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், ருசி, தரம் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது. மற்றத்தில் வந்து வெளியோட இங்கே வந்து கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் நல்லா கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி, அதை விட பரோட்டா நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற சைடிஷும் நல்லா இருக்குது. எல்லா சைடிஷும் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவிலேருந்து மட்டன் கிரேவிலேருந்து மீன் வறுவல், ஆம்லேட் எல்லாமே எதுவுமே ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாம் நல்லாயிருக்கு. இங்கே வந்து தக்காளி சாதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீதி தக்காளி சாதம் இல்லாமல் ஒயிட் ரைஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அப்புறம் பரோட்டா இருக்குது, எல்லாமே இருக்குது சார். ஆனால் சிக்கன் சேர்வா, அப்புறம் சாம்பார், இது எல்லாமே இருக்குது. ஆனால் டேஸ்ட் சார் வீட்டில் ஓடி இருக்க மாதிரி ஒரு அளவுக்கு இருக்குது. ஒரு இதுலேயே சாம்பார் இருக்குது, காரக்குழம்பு இருக்குது, பட் அப்புறம் வந்து பொரியல் 2 பொரியல் வைப்பாங்க, ஒரு அப்பளம் வைக்கிறாக்காங்க, அப்புறம் மீன் குழம்பு இருக்குது, அப்புறம் சிக்கன் சேர்வா கொஞ்சம் இருக்குது, சாம்பார் அவ்வளோதான் தராங்க. இந்த கடையில் வந்து இப்போ ஒரு 6 மாத காலமாக தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் எத்தனையோ ஹோட்டலில் வெளியில் தான் சாப்பிடுவேன் ரெகுலராக. பல இடத்துல சாப்பிட்றத விட இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து ரெகுலர் சாப்பிட்றதுனால வெளியெல்லாம் போனால் ஒரு 200 300 சாப்பிட்ற இடத்துல இங்கே ஒரு 80 100 உங்களுக்கு திருப்தியாக நல்ல ஒரு ரேஞ்சு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்டா வந்து அதிகமாக நைட்டில் வந்தால் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவேன். ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து இங்கே ஃப்ரைட் ரைஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா அதிகமாக இருக்கும், அளவு அதிகமாக இருக்கும், சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். மதியம் லஞ்சில் வந்தால் இங்கே நெய் சோறு கிடைக்கும். நெய் சோறு நல்லாயிருக்கும். நெய் சோறு, இந்த பருப்பு தால்ச்சா, கறி சேர்வா அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்டா கொஞ்சம் கப்புன்னு இருக்கும். மற்ற கடைகளை விட இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு திருப்தி இருக்குது. பெஸ்ட்டாக தோணுது எனக்கு. மோஸ்ட்லி 3 மந்த்ஸுக்கு மேலே வந்துட்டுருக்கேன். இப்போ டேஸ்ட்டுன்றது நல்லா தான் இருக்குது. லோ ப்ரைஸில் பார்க்குறதுக்கு, பில்டிங் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறதோட இது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும், உதாரணத்துக்கு வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. இப்போ நம்ம வந்து விரும்பி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நெய் சோறு தான், அதாவது கீ ரைஸ்ன்றது. அது 50 rupees வந்து ரீசனபிள் வித் கிரேவியோட நல்லா தான் இருக்குது டேஸ்ட். எல்லாம் மட்டனில் ஆல்மோஸ்ட்டு தலைக்கறி, குடல், போட்டி, அப்புறம் கிரேவி, ஈரல் எல்லாமே இருக்கும். நம்ம சாப்பிட்றது வந்து தலைக்கறி சாப்பிடுவோம். ஆல்மோஸ்ட் வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு தராங்களோ அது மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல்னு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ரீசனபிள். இது எல்லாத்துலேயுமே நெய் சோறு நல்லா இருக்குண்ணே, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். குடல் நல்லாயிருக்கும், குடல் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரேட்டு கம்மியாக இருக்குது. தலைக்கறி நல்லா இருக்குது. டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நெய்ச்சோறு அதிகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணே. பரவாயில்லண்ணே, இப்போ பெரிய கடையோட ரொம்ப கம்மி தான். இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற கடையில் நார்மலாக வண்டிகளில் சாதாரணமாக சாப்பிட போனால் அங்கேயே கூட வந்துடும். நம்ம இங்கே சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குண்ணே. தலைக்கறி, போட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குண்ணே, நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணே. இப்போ மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோடய நேம் சர்ஜில் கனி. ரொம்ப சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டுனா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி 2 ஹோட்டலுக்கு ஓனராக இருந்திருக்கு காரணமாக என்னோடய உழைப்பு. என்னோட ஆதரிக்கிற நம்மளுடைய நண்பர்கள், வேலை பார்க்குற ஆளுங்க, லேபர்ஸ். அதாவது நான் ஓனராக நடந்துக்க மாட்டேன், அவங்கள்ட்ட வந்து நான் லேபரும் அவங்கள நினச்சிக்கிற மாட்டேன். இருந்தாலும் அவங்கள நண்பராக தான் கையில் வச்சுக்கிறேன். நல்லபடியாக அவங்களோட உழைப்பு இருக்குது, என்னோடய உழைப்பு இருக்குது. அதனால் நல்ல வியாபாரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்மளுக்கு பிரியாணி கடை ஒன்று இருக்குது. பிரியாணி நம்மளுக்கு 60 ரூபா தான் கொடுக்குறோம். நம்ம ரொம்ப சீப்பு, ஆனால் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. ஆலந்தூர் இன்றைக்கி ஓப்பன் பண்ணது ஃபஸ்ட்டு நம்ம தான். 60 ரூபா மலாய் பிரியாணினா நெட்டில் தட்டி பார்த்தாலும் எங்கே வேணாலும் வரும். அதே இதில் பக்கத்தில் அது 60 ரூபா கொடுத்ததுக்கப்புறம்
இங்கே நம்ம பக்கத்துலேயே சாப்பாடு கடை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோம். வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா உட்கார வச்சு இன்றைக்கி டேபிளில் வச்சு நம்ம கொடுக்குறோம். காரணம்னா ஏன்னா நம்ம காசுக்காக ஆசைப்பட்டிருந்தா ரொம்ப விளையாசிப்போம். ஏன்னா கஷ்டத்தில் வந்தனால அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு. சாப்பாடை விரும்புகிறாங்க. என்ன காரணம்னா வீட்டு சமையல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கறி போட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழக்கரைக்காரவங்க தான் செய்கிறாங்க. நெய்ச்சோறு கீழக்கரை ஃபேமஸ்ஸு. தால்ச்சான்னு சொன்னாலே அது இங்கே உண்டு. தலைக்கறி பார்த்தீங்கன்னா போட்டி இந்த இதில் எல்லாமே இந்த காலியாகிடணும். கொஞ்சம் சாப்பாடு ஐட்டம் எல்லாம் காலியாகிடுச்சு. 2-2.5 காலியாகிடும். ஆனால் விலை கம்மிங்கிறனால கிடைக்கிது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபா தான். நம்மள்கிட்ட வந்து தரமாக இருக்கும். மீன் குழம்பு, சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். ரொம்ப கம்மி. அதே மாதிரி நெய்ச்சோறு 50 ரூபா தான் தாளிச்சாவோட. ஆனால் கீழக்கரை செய்கிறதுனால விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க நெய்ச்சோறு. எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இதை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா நெய்ச்சோறு கண்டிப்பாக விரும்புவாங்க. வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா. கடை தான் பார்க்கறதும் பெருசாக லுக்காக இருக்கும். ஆனால் விலை ரொம்ப சீப்பாக இருக்கும். வெரைட்டி ரைஸில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி, நெய்ச்சோறு இந்த மாதிரி பல ஐட்டத்தில் வெரைட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் தலைக்கறி இருக்குது, போட்டி இருக்குது, ஈரல் இருக்குது, சிக்கன் ஈரல், சிக்கன் கிரேவி, மீன் இருக்குது, வறுத்த மீன், மூளை இருக்குது, முட்டை கிரேவி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தான். முட்டை கிரேவி பார்த்தா வெறும் 40 ரூபா தான். மூளை பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான்.